ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ குட் மார்னிங் எல்லாருக்கும். காலையில் எழுந்தாச்சு as usual 4 o'clock. நம்ம வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணிலாம் தெளிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ரங்கோலி மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ டெய்லியுமே டாட் வச்சு போடுற கோலம் இன்றைக்கி ரங்கோலி போடலாம். ஸோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக தான் போட போகிறேன். ஸோ ஆல்ரெடி டைம் ஆகுது, அதனால கடகடன்னு போட்டுட்டு நம்ம போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். இன்றைக்கி பிரித்திக்கு ஸ்கூலில் பேக்லாம் கிடையாது. பொங்கல் செலிப்ரேஷன்னால இன்றைக்கி பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகல. லன்ச் மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யார் யாரெல்லாம் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க, எல்லாம் ஃபெஸ்டிவல் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கேயும் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபெஸ்டிவல் மோடு. பொங்கலுக்கு நான் ஒரு பெரிய வ்ளாக் போடுவேன், கண்டிப்பாக அது பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பேக் டு கிச்சனில் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். காயெலாம் கட் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு குழம்புலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கீரை நல்லா அலசி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அலசினிங்கன்னா மண் எல்லாம் வடிஞ்சிரும், கீழே அந்த தண்ணியிலே போயிடும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு சுண்டல் தான். இது கீரைக்கு தேவையான கொஞ்சமாக பருப்பு போட்டு கடைவேன். நான் பருப்பு போட்டு தான் எப்போவுமே அரைக்கீரைலாம் பண்ணுவேன். ஸோ காய் வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, அவ்வளோதான். பூண்டு நான் தாளிக்கும் போது சேர்த்து போட்டுருவேன். இப்போ வேக வைக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கீரை எல்லாம் சேர்த்து ஒரு 4 ப்ரெஷர் குக்கரில் வச்சு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். அதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு தாளிப்பு கொடுத்துட்டா கீரை முடிஞ்சிடுச்சு. ஒயிட் ரைஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மில்க் நான் எனக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒர்க் சர்ஃபேஸ்லாம் க்ளீன் பண்ணுறேன். லாஸ்ட்டு நம்ம கொஞ்சம் க்ராசரிஸ்லாம் வாங்கணும்ல, அது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது தான் அது பண்ண முடியும். பிரதீப் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான்னா அதுக்கப்புறம் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னோடய க்ராசரிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி அவனுக்கு கேரட் ரைஸும் எக்கு தான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். கேரட் ரைஸில் வேறு ஆனியன் போட்டு கொடுக்குறேன். சாப்பிடுவானான்னு தெரியல. ஸோ ஆனியன் லைட்டாக சின்ன சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துட்டு பூண்டு, வெங்காயம், கேரட் இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கிளறி கொடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் என்னென்ன பண்ணணும் கொஞ்சம் யோசித்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லா வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லஞ்சு பேக் பண்ணி எடுத்து உனக்கு கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இப்போ கேரட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எக்கும் பாயில் ஆகிட்டுருக்கு. கீரையும் சைட் பை சைடு ஒரு 3-4 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரெஷர் கம்மியாகட்டோன்னு. இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஒயிட் ரைஸ் ஆற வச்சு வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கீரை ப்ரெஷர் அடங்கினோடனே நம்ம இந்த மாதிரி சட்டியில் போட்டு கடைஞ்சிடலாம். கடைஞ்சால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடவும். கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நீங்கள் இதில் தாளிப்பில் வடகம்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூண்டு நல்லா நசுக்கி போடுங்க, நிறையா ஃப்ளேவர் நல்லா இறங்கும் கீரையில். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொத்தவரங்காய் அதுவும் பொட்டேட்டோவும் போட்டு பொரியல் பண்ணிடலாம். ஸோ கீரைக்கு நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துட்டு வச்சுருங்க. ஸோ அது ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் நான் சொன்னேன்ல, டிமார்ட்டில் வாங்கின கொஞ்சம் கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ப்ரீவியஸ் டேவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டா கொஞ்சம் அடுத்த நாள் காஞ்சிரும். ஸோ எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுத்துகிட்டு காய வச்சு வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நேற்று வாஷ் பண்ணி வச்சது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. மார்னிங்கு நான் இதை தொடச்சிட்டு
இப்போ வந்து எல்லாத்தையும் பருப்பு எல்லாம் கொட்டி வச்சிடலாம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். சரி இது வந்து ஒரு செட்டாக இருக்குமே பார்க்க நல்லா கிச்சனுக்குன்னு இது மாதிரி வாங்கிக்கிட்டேன். செட் ஆஃப் 10 பீசஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி கொட்டி வைக்கவும் நல்லாயிருக்கு, ஹேண்டில் பண்ணவும் நல்லாயிருக்கு. ஏன்னா அது கொஞ்சம் க்ரிப்பாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக நம்ம மோல்டு ப்ளெயினாக வாங்கிட்டோன்னா வழுக்கும், பிடிக்க முடியாது. இது மாதிரி இருந்தால் எடுக்கவும் நல்லாயிருக்கு. ஸோ எல்லா க்ராசரிஸும் நான் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய கிச்சனில் இன்னொரு பெரிய இது என்னென்னா, லைட்டாக கொஞ்சம் மூடி கேப் இருந்தால் கூட ஃபுல்லாக எறும்பு உள்ளே போயிடும். அதனால் நல்லா டைட்டாக கண்டெய்னர் க்ளோஸ் ஆகுற மாதிரி பார்த்து தான் எடுத்தேன். ஸோ இது யூஸ் பண்ண வரைக்கும் இதில் எதுவும் எறும்பு ஏறல. அதனால் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இந்த மாதிரி வாங்கி அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா மற்ற இதுலாம் எல்லாத்துலேயுமே எறும்பு ரொம்ப ஏறுது. சரி எறும்பு வராமல் இருக்கிறது யாராவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட்டில். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தேங்க்யூ.